எரேமியா 1. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யாரு? யாரு? இப்ப கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற வேலையில 3 கூட்டம் எதிராக தான் இருக்கும். ஒண்ணு, எரேமியாவுக்கு ராஜா எதிரு, மக்கள் எதிரு, மத தலைவர்கள் எதிரு. யார் எதிரா நிக்கிறது? ராஜாவும் நிக்கிறான், மக்களும் நிக்கிறாங்க, மத தலைவர்களும் நிக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உண்மையான ஆண்டவருக்காக உண்மையா இருக்கும்போது எல்லாருமே எதிராக தான் இருப்பாங்க, ஆனா தேவன் நம்மோடு இருப்பார். எரேமியா 13:6 என்ன சொல்லி இருக்கு? அதனாலே நம் தைரியம் உண்டு. எதனால? எல்லாரும் எதிரா இருக்கும் போது நமக்கு தைரியம். எல்லாரும் நமக்கு எதிர, அதனால ஐயோ போச்சு, எனக்கு விசுவாசம் சரியில்லை, என் ஊழியம் சரியில்லை, என் அழைப்பு சரியில்லை, என் ஜபம் சரியில்லை, என்னுடைய ஆராதனை சரியில்லை. எல்லாரும் எதிரா இருக்கும் போதுதான் நான் தேவனோடு சரியா இருக்கிறேன் உள்ள எண்ணம் உருவாகணும். ஆனா நம்ம பொறுத்தளவுல நம்ம தேவனோடு சரியா இருக்கிறதை காட்டணும், மனுஷனோடு சரியா இருக்கலாமான்னு பார்க்கணும். இந்த மனுஷனோடு சரியா இருந்தா என்ன நடக்கும்? நிச்சயமாக மனுஷனோடு சரியா இருக்கிறவன் தேவனோடு உண்மையா இருக்க முடியாது. தேவனோடு உண்மையா இருக்கிறவன் மனுஷனோடு சரியா இருக்க முடியாது. எல்லாரும் அதாவது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம்னா மனுஷனோடு சரியா, மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறோம். ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்க கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, தேவன் நம்மோட இருக்கிறது யாருக்கு தெரியாது? மனுஷனுக்கு தெரியாது. அந்த சொல்ற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவை பத்தி சொன்ன நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதகன் சொல்ற அவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னும் அந்த எரேமியாவுல 13:6 என்ன எழுதி இருக்கு? அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எதனால? அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் தைரியம் கொண்டு. அதனாலே நாம் தைரியம் கொண்டுன்னு சொன்ன உடனே எதனால நான் தைரியம் கொள்ள? அவர் தான் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத. அவர்கள் உன்னை எது கேட்ட நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் நம்மோடு இருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தில் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இன்னும் சங்கீதத்துல 27வது சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை பார்ப்போம்னா சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவார்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவார்? என் சத்துருக்களும் என் பகஞ்சரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதுல நான் நம்பிக்கையாயிருப்பேன். இதுல அவருடைய வாக்கு தத்துவம். யுத்தம் வந்தா கூட ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்துல நம்பிக்கையா இருப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்றது போல இங்கேயும் அதேதான். அதாவது எரேமியாவும் அதேதான். எரேமியாவுடைய நிலைமை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எரேமியாவுடைய நெருக்கங்களை படிச்சிருக்கிறோம். யாருமே சகாயம் இல்லாம இருக்கிற நேரத்துல யாரோ ஒரு ஆள் சகாயத்துக்கு வந்து சேருவாங்க. அதனால தெய்வ சமூகத்துல நமக்கு ஒரு உறுதி இருக்கணும். அவருடைய வார்த்தைகளில நம்பிக்கை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தை எரேமியாவை பார்த்து சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறத காட்டிலும் இந்த உலகத்துல மனுஷன் இருக்கணும், உலகத்துல உறவுகள் இருக்கணும், உலகத்துல பொருள் இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். இதுதான் எல்லாரும் விரும்புவாங்களே தவிர தேவன் என்னோடு இருந்தா என்ன? சங்கீதத்துல அழகா இருக்கல, கர்த்தரின் வெளிச்சம். தேவன் என்னோடு இருந்தா அவர் என்ற
ரட்சிப்பு. தேவன் என்னோடு இருந்தா பயம் இல்லை. அதாவது வெளிச்சம் சொல்லும் போது தேவன் என்னோடு இருக்கும்போது கர்த்தரின் வெளிச்சம் சொல்றாரு, அதுக்காக என்னது அறிவு இருக்கும், ரட்சிப்பு, விடுதலை இருக்கும், தைரியம் இருக்கும். பயப்படும், யாருக்கு பயப்படும்? அப்ப தைரியம் இருக்கும். கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், என் ஆத்மாவுக்கு அரண் எனப்பட்ட பாதுகாப்பு. கோட்டைக்குள்ளதான், அவருக்குள்ளதான் இருக்கும். யாருக்கு அஞ்சுவேன்? ஆனா இன்னைக்கு பயம்னு ஒண்ணு வந்துன்னு சொன்னா புரிஞ்சுக்கிடணும், இந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம சரியானவர்கள் அல்ல. அதிகம் பயப்பட்டு தான் சொல்றேன். அதான் ஆவியானுடைய ஒரு மனுஷனுக்கு பயம் இல்லாம. அதனால அந்த பயம் ஒண்ணு நம்ம எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறோம், ஆனா பயத்துலதான் இருக்கிறோம். அதான் சொன்னோம்ல, கண்ணு திறந்தாலும் இருதயத்தை திறக்கப்படாத ஜீவிதம் இன்னைக்கு செய்துட்டே தான் இருக்கிறோம். ஒருவேளை அநேக காரியங்களை நம்மளால பார்க்க முடியுது, ஆனா இருதயம் இன்னும் ஆண்டவருக்காக திறக்க. இந்த இருதயத்துலதான் இதெல்லாம் வேணும். இருதயத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கணும், ரட்சிப்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்பின் பிரசன்னத்தை உணரணும். இருதயம், நான் தேவனுக்குள்ளதான் இருக்கிறேன். இப்போ எதையுமே சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் போட்டக்கணத்தை தூக்கி போடுவாங்க, அப்ப கர்த்தர் கூட இருக்கிறான்ற அந்த ஆனா அதனால தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு பெரிய தைரியத்தின் வாழ்க்கை. கணக்குல போட்டாலும் சரி, ஆகாரம் தராம இருந்தாலும் சரி, ஜெயில போட்டாலும் சரி, திறமை எவ்வளவு தைரியமா இருந்தாரோ அது போல இருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். அதுதான் 13:6 அழகா சொல்றாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, இதனால ஆண்டவர் சொன்ன நாம கொண்டு தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இவர்களை கண்டு நீ எதுக்கு பயப்படுற? அவர்களுக்கு நீ பயப்படவே பயப்படாத, ஜனத்துக்கு பயப்படாத, ராஜாவுக்கு பயப்படாத. அப்ப உண்மையா இருக்க விரும்ப, கர்த்தரோடு வாழ விரும்பினா இந்த பயம் உள்ள சாதனம் நமக்குள்ள இருந்துட வைங்க, நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும். அதனால பயம், நம்ம பயம் எப்ப நம்ம விட்டு நீங்கும்? நம்ம படிச்சுட்டு வர பாடத்தின் பிரகாரம் தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும். பயம் நீக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு ஆண்டோடைய பிள்ளையாக, ஒரு ஆண்டோடைய சாட்சியாக கர்த்தரை மாற்ற நம்ம ஜீவிதத்தை ஆண்டவர் போக்கு கொடுப்போம். அழகாவர் சொல்றாரு, நான் பயப்பட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, ஆனா நான் என்னால சொல்ல முடியாதே, மனுஷன் தான் எனக்கு ஒண்ணு கொடுவானே. இந்த மத்தியில போனீங்கன்னா உங்களுக்கு ஆவியா மாம்சத்தையும் சரீரத்தையும் பிரிக்க பயப்படாத, 2 எஞ்சாத்து நரகத்துக்கு அனுப்புகிற தேவனுக்கு பயப்பட வசனம் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்கே எனது மாம்சத்துல தீமை செய்கிறவனை கண்டே பயந்துரும். அப்படி பயப்படும் போது ஒரு காரியம் தெளிவா இருக்குது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய காரியத்தை, தேவன் தந்த பொறுப்புகளில உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறவங்கள தேவன் திட்டமாய் நமக்கு போதிக்க. அதனால தேவனுடைய சமூகத்துல காலையில காத்திருக்கிறேன்னா தைரியம் உள்ள ஒரு விசுவாச ஜீவிதம், தைரியம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதான் அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. யாரை யுத்தம் பண்ண? குடும்பத்துல உள்ளவங்களா இருக்கலாம், வெளியில உள்ளவங்களா இருக்கலாம், சபையில உள்ளவங்களா இருக்கலாம், சமூகத்துல உள்ளவங்களா இருக்கலாம். யார் உனக்கு விரோதமாக எது செய்தாலும் நிந்திக்கலாம். யுத்தம் சொன்ன அங்க ஆயுதத்தை எடுத்துட்டு யுத்தம் பண்ணல, நிந்திப்பாங்க, தூசிப்பாங்க, இல்லாததை சொல்லுவாங்க, பொய்யானதை உருவாக்குவாங்க. இதெல்லாம் யுத்தம் தான். நம்ம நினைக்கிறோம் யுத்தம் சொன்னா போறோம் என்னது, அங்க இப்ப இறங்கியோ இல்லைங்க அணுகுண்டு போடுதான் யுத்தம். அணுகுண்டு பெரிய அணுகுண்டு போடுவாங்க, தூசிக்கிறது ஒரு பெரிய அணுகுண்டு, பொய்யானதுகளை சொல்லுவது அதுக்கு மேல உள்ள பீரங்கி. அதனால எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவருக்காக நான் உண்மையா நினைச்சேன், ஆண்டவரோடு நான் வாழ்ந்தேன், ஒருத்தன் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு உள்ள அந்த தைரியம், அந்த உணர்வு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கு தத்துவத்தை நம்புவோம். எரேமியாவோடு பேசின ஆண்டவர் நம்ம பேசுகிறார் என்னுள்ள நம்பிக்கையோட கூட பயத்தையும் நம்முடைய சோர்வுகளையும் நம்முடைய அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அதாவது தேவனுக்கு பிரியமா வாழ முடியாத குணநலங்களை மாற்றி கர்த்தருக்கு வேண்டி வாழ கர்த்தர் நமக்கு
அப்படின்னா